Welcome to everyone, my dear students. How are you? All of you fine? Wonderful. I am also fine, students. Thanks a lot. Okay, can I start the lesson now? Fine. சரி கண்ணுங்களா, இன்றைக்கி நான் நம்மளோட ஃபிசிக்ஸ் லெசன்ஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஃபிசிக்ஸில் நமக்கு 2 வால்யூம் இருக்குது. வால்யூம் 1ல் வந்து 5 லெசன்ஸ் இருக்குது. வால்யூம் 2ல் 6 லெசன்ஸ் இருக்குது. டோட்டலாக நமக்கு எவ்வளோ லெசன்ஸ் இருக்குது? 11 லெசன்ஸ் இருக்குது. சரிங்களா? இதில் ஃபஸ்ட் வால்யூமில் பார்த்தீங்கன்னா யூனிட் 1 அப்படின்றது நேச்சர் ஆஃப் ஃபிசிக்கல் வேர்ல்ட் அண்ட் மெஷர்மெண்ட். நேச்சர் அப்படின்னா என்னது? இயற்கை, இயல்பு, இதெல்லாம் சொல்லலாம். ஃபிசிக்கல் வேர்ல்டு அப்படின்னா இயல் உலகம் அப்படின்னு அர்த்தம். மெஷர்மெண்ட் அப்படின்னா அளவீடு செய்கிறது, அளவீட்டியல் அப்படின்னு சொல்லலாம். இப்போது நேச்சர் ஆஃப் ஃபிசிக்கல் வேர்ல்டு அண்ட் மெஷர்மெண்ட் அப்படின்னா இயல் உலகத்தோட தன்மையும் அதனோட அளவீட்டியலையும் பற்றி தெரிஞ்சுக்கிறது. சரிங்களா? யூனிட் 2 பார்த்திங்கன்னா கைனமேட்டிக்ஸ். யார்? கைனமேட்டிக்ஸ். கைனமேட்டிக்ஸ் அப்படின்னா இயக்கவியல். மோஷன் ஸ்டேட்டில் இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸை பற்றி படிக்கிறது. தி ஸ்டடி அபவுட் தி ஆப்ஜெக்ட்ஸ் விச் ஆர் இன் மோஷன் ஸ்டேட்ஸ். இயக்கவியல் அப்படின்னா இயக்கத்தில் இருக்கிற பொருட்களை பற்றி படிக்கிறது. அடுத்தது லாஸ் ஆஃப் மோஷன், அதாவது இயக்க விதிகள். சில குறிப்பிட்ட விதிகளோட அடிப்படையில் தான் பொருட்கள் இயங்கும் அப்படிங்கிறத தான் நம்ம லாஸ் ஆஃப் மோஷன்ற லெசனில் டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்க போகிறோம். அடுத்து 4th யூனிட் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒர்க், எனர்ஜி அண்டு பவர். ஒர்க்குனா வேலை, எனர்ஜினா ஆற்றல், பவர்னா திறன். இப்போ ஒரு ஆப்ஜெக்ட்டு மோஷன் ஸ்டேட்டில் இருக்கும்போது அதனோட ஒர்க் டன்னை நம்ம எப்படி டிஃபைன் பண்ணுறது? தட் ஒர்க் டன் இஸ் ஈக்குவலன்ட் டு எனர்ஜி அப்படிங்கிறத எப்படி நம்ம டெரைவ் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது? அடுத்தது பவர், அதுக்கு எவ்வளோ திறமை வேணும், எபிலிட்டி. இதை பற்றியெல்லாம் தான் நம்ம 4th சாப்டரில் தெரிஞ்சுக்க போகிறோம். அடுத்து 5th யூனிட் பார்த்திங்கன்னா மோஷன் ஆஃப் சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் அண்டு ரிஜிட் பாடிஸ். மோஷன் ஆஃப் சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் அப்படின்னா துகள்களான அமைப்பு மற்றும் திண்ம பொருட்களோட இயக்கம். துகள்களால் ஆன அமைப்பு அப்படின்னா என்ன அர்த்தம்? மோஷன்ஸ் ஆஃப் சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் அப்படின்னா ஒரு எலிமெண்ட் இருக்குது. அந்த எலிமெண்ட்டை மோர் தேன் 1 பார்ட்ஸாக நம்ம செப்பரேட் பண்ணோம்னா நமக்கு மாலிகூல்ஸ் கிடைக்கும். மாலிகூல்ஸை செப்பரேட் பண்ணால் ஆட்டம்ஸ் கிடைக்கும். ஆட்டம்ஸை செப்பரேட் பண்ணால் நமக்கு கிடைக்கிறது யார்? பார்ட்டிகல்ஸ். ஒரு பொருளை ஒன்றுக்கு மேற்பட்ட பாகங்களாக பிரித்தோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது மூலக்கூறுகள். ஒரு மூலக்கூறை ஒன்றுக்கு மேற்பட்ட பாகங்களாக பிரித்தோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது அணுக்கள். ஒரு அணுவை ஒன்றுக்கு மேற்பட்ட பாகங்களாக பிரிக்கும்போது நமக்கு கிடைக்கிறது துகள்கள். isn't it? ஓகே, ரிவர்ஸில் சொல்லணும் அப்படின்னா பார்ட்டிகல்ஸ் கம்பைன், மோர் தேன் 1 பார்ட்டிகல்ஸ் கம்பைன் டுகெதர் அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது ஆட்டம். ஒன்றுக்கு மேற்பட்ட துகள்கள் இணைஞ்சிச்சுன்னா நமக்கு கிடைக்கிறது அணு. மோர் தேன் 1 ஆட்டம்ஸ் கம்பைன் டுகெதர் அப்படின்னா தட் இஸ் மாலிகூல். ஒன்றுக்கு மேற்பட்ட அணுக்கள் இணைஞ்சிச்சு அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது மூலக்கூறு. மோர் தேன் 1 மாலிகூல்ஸ் ஆர் கம்பைன் டுகெதர் அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது எலிமெண்ட். அதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட மூலக்கூறுகள் ஒன்றிணைஞ்சிச்சுன்னா நமக்கு கிடைக்கிறது தான் ஒரு திண்ம பொருள் அப்படின்னு சொல்கிறது. ரிஜிட் பாடிஸ். எஸ், ஆல் ஆஃப் யூ காட் மை பாயிண்ட் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நம்ம ஃபிசிக்ஸில் இருக்கிற ஃபஸ்ட் வால்யூமில் இந்த டீட்டெயில்ஸை தான் நம்ம
படிக்க போகிறோம் வித் some basic phenomena, natural phenomena. Okay, good. Unit 1. Unit 1 என்னென்ன சொல்லியிருந்தேன்? நேச்சர் ஆஃப் ஃபிசிக்கல் வேர்ல்டு அண்டு மெஷர்மெண்ட், இயல் உலகத்தின் தன்மையும் அளவீட்டியலும். சரிங்களா? இங்கே ஒரு கொட்டேஷன் இருக்குது. என்னது? சயின்ஸ் இஸ் எ மெத்தட் ஃபார் டிஸ்கிரைபிங், கிரியேட்டிங் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ஹியூமன் எக்ஸ்பீரியன்ஸ். இது சொன்னது யார்? ப்ரூஸ் லிண்ட்சே அப்படிங்கிறவர் சொல்கிறாரு. என்னென்னு? சயின்ஸ் இஸ் எ மெத்தட் ஃபார் டெஸ்கிரைபிங். டெஸ்கிரைப் பண்ணுறதுனா என்னது? விவரிக்கிறது, விளக்கிறது. கிரியேட்டிங்னா உருவாக்குறது, ஒரு புது விஷயத்தை உருவாக்குறது. அண்டர்ஸ்டாண்டிங்னா என்னது? அதை புரிஞ்சுக்கிறது. ஹியூமன் எக்ஸ்பீரியன்ஸ்னா என்னது? நம்ம மனித இனத்தோட அனுபவம். சரிங்களா? சயின்ஸ் இஸ் எ மெத்தட் ஃபார் டெஸ்கிரைபிங், கிரியேட்டிங் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ஹியூமன் எக்ஸ்பீரியன்ஸ். மனிதனுடைய அனுபவங்களை விவரிக்கிறதுக்கும் உருவாக்குறதுக்கு, மேலும் அதை புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு முறை தான் யார்? அறிவியல் அப்படின்னு ப்ரூஸ் லிண்ட்சே சொல்கிறார். எஸ், ஓகே. நம்ம ஃபஸ்ட் லெசனில் இருக்கிற லேர்னிங் ஆப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னது நம் கற்றலோட நோக்கங்கள். இந்த முதல் பாடத்தை படிக்கிறதோட நோக்கம், அதில் நம்ம என்னென்ன தெரிஞ்சுக்க போகிறோம். சரிங்களா? இன் திஸ் யூனிட் தி ஸ்டூடெண்ட் இஸ் எக்ஸ்போஸ்டு டு எக்ஸைட்மெண்ட் ஜென்ரேட்டட் பை தி டிஸ்கவரிஸ் இன் ஃபிசிக்ஸ். அதாவது வியப்படைய வைக்கிற இயற்பியல் கண்டுபிடிப்புகளை பற்றி இந்த பாடத்தில் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ். இயற்பியல் அளவுகளோட முக்கியத்துவம் என்னங்கிறத தெரிஞ்சுக்க போகிறீங்க. டிஃப்ரெண்ட் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ். பல்வேறு அளவீட்டு முறைகளை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் எரர்ஸ் அண்ட் கரெக்ஷன்ஸ் இன் ஃபிசிக்ஸ் மெஷர்மெண்ட்ஸ். இயற்பியல் அளவீடுகளில் ஏற்படுற பிழைகள் மற்றும் அவற்றை எப்படி திருத்தம் செய்கிறது அப்படிங்கிறதெல்லாம் இந்த லெசனில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ். முக்கிய எண்ணூறுக்கள், அதனோட முக்கியத்துவம். முக்கிய எண்ணூறுக்கள்னால் என்ன, சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ்னால் என்ன, அதனோட முக்கியத்துவம், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ்லாம் நம்ம இந்த சாப்டரில் தெரிஞ்சுக்க போகிறோம். யூசேஜ் ஆஃப் டைமென்ஷன்ஸ் to check the homogeneity of physical quantities. What is this? Usage of dimensions to check the homogeneity of physical quantities. அதாவது பரிமாணங்களை பயன்படுத்தி இயற்பியல் அளவுகளோட ஒருபடித்தான தன்மையை சோதிச்சு பார்க்கறது. சரிங்களா? அதையெல்லாம் தான் நம்மளோட முதல் பாடத்தில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். Be happy students, listen well, then read well, then achieve. Science introduction. என்ன அர்த்தம்? சயின்ஸ்னா அறிவியல், இன்ட்ரோடக்ஷன்னா ஓர் அறிமுகம். இங்கே ஒரு எடிட்டிங் மிஸ்டேக் இருக்குது இல்லையா? இந்த ஐயை வந்து நீங்கள் செகண்ட் வேர்டு கூட லிங்க் பண்ணி படிக்கணும். சயின்ஸ் இன்ட்ரோடக்ஷன். தி வேர்ட் சயின்ஸ் ஹேஸ் இட்ஸ் ரூட் இன் தி Latin verb scientia,
meaning to know. The word science has its root in the Latin verb scientia, meaning to know. அப்படின்னா என்ன அர்த்தம்? சயின்ஸ்னா அறிவியல். ரூட் அப்படின்னா மூலம். லத்தீன் வேர்ப் அப்படின்னா என்னது? லத்தீனோட மூலச்சொல் சைன்டியா, அதுக்கு அதே தான் அர்த்தம். டு நோ அப்படின்னா என்னது? சைன்டியா அப்படின்னா என்ன அர்த்தம்? டு நோனா தெரிஞ்சுக்கிறது. சரிங்களா? தி வேர்ட் சயின்ஸ் ஹாஸ் இட்ஸ் ரூட் இன் தி லத்தீன் வேர்ப் சைன்டியா, மீனிங் டு நோ. அறிவியல்ங்கிறது, அறிவியல் அப்படிங்கிற சொல்லு அறிஞ்சு கொள்ளுதல் அப்படிங்கிற பொருளுடைய சயின்சியா என்னும் லத்தீன் மூலச்சொல்லிலிருந்து உருவானது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இன் தமிழ், திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட், அண்டர்லைன் திஸ். இன் தமிழ் லாங்குவேஜ் இட் இஸ் அறிவியல், மீனிங் knowing தி ட்ரூத். தமிழ் அர்த்தத்தில் சயின்ஸுங்கிறது யார்? அறிவியல் அப்படிங்கிறது knowing தி ட்ரூத். என்ன அர்த்தம்? உண்மைகளை அறிஞ்சு ஆராய்ச்சி பண்ணுறது. தமிழ் மொழியில் அறிவியல்ங்கிறது சயின்ஸ் அப்படிங்கிறது அறிவியல் என்ற பொருள் கொண்டு அழைக்கப்படுது. அது என்ன அர்த்தம் அப்படின்னா உண்மைகளை அறிந்து ஆராய்தலே அறிவியல் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக சொல்கிறாங்க. The human mind is always curious to know and understand different phenomena like the bright celestial objects in nature, cyclic changes in the seasons, occurrence of rainbow, etc. Human mind அப்படின்னா யார்? மனிதனோட மனம். ஆல்வேஸ் க்ரூசியஸ் அப்படின்னா என்னது? ஆர்வம், தெரிஞ்சுக்கிறதுல ஒரு ஆர்வம். அண்டர்ஸ்டாண்ட் டிஃப்ரெண்ட் ஃபினோமினா அப்படின்னா என்ன அர்த்தம்? வெவ்வேறு அறிவியல் தத்துவங்களை, இயற்கை தத்துவங்களை புரிஞ்சுக்கிறது, அதில் ஆர்வம் அதிகமாக இருக்கும். லைக் தி பிரைட் செலிஸ்டியல் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒளிரும் நட்சத்திரங்கள், அதனோட இயக்கம், இதெல்லாம் சொல்லலாம். சைக்கிளிங் சேஞ்சஸ் இன் தி சீசன், இல்லையா? இயற்கையில் ஏற்படுற பருவகால சுழற்சி மாற்றங்கள். அக்யூரன்ஸ் ஆஃப் ரெயின்போ அப்படின்னா என்ன அர்த்தம்? வானவில் உருவாகிறது. நம்ம எல்லாரும் வானவில் பார்த்துருப்போம், இல்லையா? வானவில் பார்க்காதவங்க யாரும் இருக்க மாட்டோம். அதில் எவ்வளோ பெரிய விந்தை இருக்கு, இல்லையா? இயற்கை ஒரு அதி அற்புதம். சரிங்களா? மனித மனம் எப்போதும் இயற்கையின் பல்வேறு நிகழ்வுகளான கிரகங்கள், ஒளிரும் நட்சத்திரங்களின் இயக்கங்கள், பருவகால சுழற்சி மாற்றம் மற்றும் வானவில் உருவாதல் போன்றவற்றை அறிந்து கொள்றதுக்கும் புரிந்து கொள்றதுக்கும் ஆர்வத்துடன் இருந்து வந்து இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதுதான் அறிவியலோட வளர்ச்சி. தி இன்குயிசிட்டிவ் மைண்ட் லுக்ஸ் ஃபார் மீனிங்ஃபுல் பேட்டர்ன்ஸ் அண்ட் ரிலேஷன்ஸ் இன் சச் ஃபினோமினா. இன்குயிசிட்டிவ் மைண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆராய்ச்சி நோக்குள்ள மனம். எந்நேரமும் ஏதோ ஒரு விஷயங்களை வந்து ஆராய்ச்சி பார்த்துக்கிட்டே இருக்குது. ஏன், எதற்கு, எப்படி அப்படின்னு ஆராய்ச்சி பார்த்துக்கிட்டே இருக்கிறது. எதை மீனிங்ஃபுல், அதுக்கு ஒரு மீனிங்ஃபுல் பேட்டர்ன் அப்படின்னா அதுக்கு ஒரு அர்த்தமுள்ள வரையறையோ அமைப்பையோ கொடுக்கணும். ரிலேஷன்ஸ் இன் சச் ஃபினோமினா, இயற்கை நிகழ்வுகளோட அதை ஒப்பிட்டு பார்க்கணும். அந்த மாதிரி ஒரு ஆராய்ச்சி மனம் என்ன பண்ணும்? ஒரு மனம் வந்து ஆராய்ச்சிலேயே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க.
இதுதான் கண்டுபிடிப்புக்கு அடிப்படை. அதை தான் அவங்க சொல்ல வராங்க. தி இன்குயிசிட்டிவ் மைண்ட் லுக்ஸ் ஃபார் மீனிங்ஃபுல் பேட்டர்ன்ஸ் அண்ட் ரிலேஷன்ஸ் இன் சச் ஃபினோமினா. அதாவது அந்த மாதிரி நிகழ்வுகள் உருவாகிற விதத்தையும் அவற்றிற்கிடையே உள்ள தொடர்பையும் அறிய ஆராய்ச்சி நோக்குள்ள மனம் முற்படுகிறது அல்லது முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. டுடே மாடர்ன் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இஸ் an offshoot of the understanding of nature. டுடே மாடர்ன் சயின்ஸ் அப்படின்னு என்னது? இன்றைய நவீன அறிவியல். டெக்னாலஜி அப்படின்னா தொழில்நுட்பம். ஆஃப்ஷூட் ஆஃப் தி அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் நேச்சர் அப்படின்னா என்னது? இயற்கையை புரிந்து கொள்ளும் இந்த முயற்சி அப்படின்னு சொல்லி அர்த்தம். டுடே மாடர்ன் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இஸ் an offshoot ஆஃப் தி அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் நேச்சர். இயற்கையை புரிஞ்சு கொள்ளும் இந்த முயற்சி தான் இன்றைய நவீன அறிவியலுக்கும் தொழில்நுட்பத்துக்கும் வழிவகுக்குது அல்லது அடித்தளம் அமைக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சயின்ஸ் இஸ் தி சிஸ்டமேட்டிக் ஆர்கனைசேஷன் ஆஃப் நாலேஜ் கெயின்ட் த்ரூ observation. Science is the systematic organization of knowledge gained through observation, experimentation and a logical reasoning அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இயற்கை நிகழ்வுகளை உற்று நோக்கி ஆய்வு செய்து மற்றும் பகுத்தறிந்து பெறப்பட்ட முறையான அறிவு தான் யாரு? அறிவியல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தி நாலேஜ் ஆஃப் சயின்ஸ் டீலிங் வித் நான்-லிவிங் திங்ஸ் இஸ் ஃபிசிக்கல் சயின்ஸ். அப்படின்னு என்ன அர்த்தம்? உயிரற்ற பொருட்களை பற்றி பயிலும் அறிவியல் தான் யார்? இயல் அறிவியல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். உயிரற்ற பொருள் அது யார் யாரெல்லாம் உயிரற்ற பொருட்களை பற்றி படிக்கிறது? எது? ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, குறிப்பாக இயற்பியல், வேதியியல். அண்ட் தட் டீலிங் வித் லிவிங் திங்ஸ் இஸ் பயாலஜிக்கல் சயின்ஸ், பாட்டனி அண்டு ஜுவாலஜி. Physics and chemistry, and that dealing with living things is biological science, that is botany and zoology. அப்படின்னு அர்த்தம்? உயிரற்ற பொருட்களை பற்றி பயிலும் அறிவியல் தான் இயல் அறிவியல். அது இயற்பியல், வேதியியல் அப்படின்னும், உயிருள்ள பொருட்களை பற்றி பயிலும் அறிவியல் உயிர் அறிவியல், அது தாவரவியல், விலங்கியல் என்றும் அழைக்கப்படுது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். Curiosity driven observation of natural happenings was the origin of science. என்ன அர்த்தம்? இயற்கை நிகழ்வுகளை ஆர்வமாக உற்று நோக்குறது அப்புறம் அறிஞ்சு கொள்றது தான் அறிவியலோட ஆரம்பம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தி வேர்ட் சயின்ஸ் வாஸ் coined only in the 19th century. என்னென்ன அர்த்தம்? அறிவியல் என்னும் சொல் 19ஆம் நூற்றாண்டிலேயே பயன்படுத்தியாச்சு. இப்போ நம்ம எத்தனாவது நூற்றாண்டில் இருக்கோம்? 21 நூற்றாண்டில் இருக்கோம். 19ஆம் நூற்றாண்டிலேயே அறிவியலுங்கிற வார்த்தையை நம்ம பயன்படுத்திட்டோன்னு சொல்லி சொல்கிறாங்க. நேச்சுரல் philosophy was the earlier name given to science. என்னது? முற்காலத்திலே இயற்கை தத்துவவியலே அறிவியல் என்று அழைக்கப்பட்டது. When ancient civilization knew and practiced astronomy, chemistry, human physiology and agriculture. எப்போ
அறிவியலுங்கிற சொல் வந்து 19ஆம் நூற்றாண்டுலேயே நம்ம பயன்படுத்திட்டோம். முற்காலத்தில் இயற்கை தத்துவவியலே அறிவியல்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம். பண்டைய நாகரிக காலத்தில் வானியல், வேதியியல், மனித உடற்கூறியல் மற்றும் வேளாண்மை போன்றவை பற்றி அறிந்து சிறந்த முறையில் நம்ம பயன்படுத்தி இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். Oral communication was the mode of conveying knowledge when writing systems were not yet developed. Oral communication அப்படின்னா என்ன அர்த்தம்? எழுத்து முறை வளர்ச்சி பெறுவதற்கு முன்பே ஓரல்னா என்னது? வாய்வழி மூலம் அறிவு பரிமாற்றம் செய்யப்பட்டது. ஒரு விஷயத்தை வந்து எழுத்தை கண்டுபிடிச்சி அதுக்கு வார்த்தை கண்டுபிடிச்சி நம்ம மனசுக்குள்ளே இருக்கிற கருத்தை வெளிப்படுத்துறதுக்கு எழுத்து வார்த்தைகள் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம்? வாய்வழி மூலம்தான் நம்மளோட அறிவை பரிமாற்றம் செஞ்சுக்கிட்டோன்னு சொல்கிறாங்க. ஓரல் கம்யூனிகேஷன் வாஸ் தி மோட் ஆஃப் கன்வேயிங் நாலேஜ் வென் ரைட்டிங் சிஸ்டம்ஸ் வேர் நாட் yet developed. One of the oldest foreigners of scientific advancement from astronomy to medicine were the Egyptian. என்ன அர்த்தம்? பண்டைய காலத்தில் வானியல் முதல் மருத்துவம் வரை முன்னேற்றங்கள் அனைத்திலும் எகிப்தியர்களே முன்னோடிகளாக சிறந்து விளங்கி இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒன் ஆஃப் தி ஓல்டஸ்ட் ஃபாரினர்ஸ் ஆஃப் சயின்டிஃபிக் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் ஃப்ரம் ஆஸ்ட்ரானமி டு மெடிசின் வேர் தி எகிப்தியன்ஸ். பண்டைய காலத்தில் வானியல் முதல் மருத்துவம் வரை அறிவியல் முன்னேற்றங்கள் அனைத்திலும் எகிப்தியர்களே முன்னோடிகளாக சிறந்து விளங்கி இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. Scientific and mathematical excellence in India dates back to prehistoric human activity in the Indus Valley civilization. அப்படின்னு அர்த்தம். சயின்டிஃபிக் அண்ட் மேத்தமெட்டிக்கல் எக்ஸலன்ஸ் இன் இந்தியா டேட்ஸ் பேக் டு ப்ரீஹிஸ்டாரிக் ஹியூமன் ஆக்டிவிட்டி இன் தி இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? சிந்து சமவெளி நாகரிக காலம் தொட்டே இந்தியர்கள் அறிவியல் மற்றும் கணித பயன்பாட்டில் சிறந்து விளங்கி இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதெல்லாம் அறிவியலோட அடிப்படை. ஆரம்ப காலம், ஆன்சியன்ட் சயின்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இந்த இன்ட்ரோடக்ஷன் பார்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கா குட்டி? ஓகே, குட். ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்து நம்ம தெரிஞ்சுக்க போகிற விஷயம் தி சயின்டிஃபிக் மெத்தட். என்னது? சயின்டிஃபிக் மெத்தட் அப்படின்னா அறிவியல் முறை அப்படின்னு அர்த்தம். தி சயின்டிஃபிக் மெத்தட் இஸ் எ step by step approach in studying natural phenomena and establishing laws which govern these phenomena. scientific methodனா அறிவியல் முறை. ஸ்டெப் பை ஸ்டெப்னு என்ன அர்த்தம்? படிப்படியாக அப்படின்னு அர்த்தம். அப்ரோச்சிங் அப்படின்னா அணுகிறது. ஸ்டடிங் நேச்சுரல் ஃபினோமினாஸ்னு என்னது? இயற்கை தத்துவங்களை பற்றி படிக்கிறது. எஸ்டப்ளிஷிங் லா அப்படின்னா என்னது? அந்த லாவை விரிவுபடுத்துறது. சரிங்களா? தி சயின்டிஃபிக் மெத்தட் இஸ் எ ஸ்டெப் பை ஸ்டெப் அப்ரோச் இன் ஸ்டடிங் நேச்சுரல் ஃபினோமினாஸ் அண்ட் எஸ்டப்ளிஷிங் லாஸ் விச் கவர்ன் தீஸ் ஃபினோமினா. அதாவது அறிவியல் முறைங்கிறதே இயற்கை நிகழ்வுகளை புரிஞ்சு கொள்றதுக்கும் இயற்கை நிகழ்வுகள் தோன்ற காரணமாக உள்ள விதிகளை உருவாக்குறதுக்குமான ஒரு படிப்படியான அணுகுமுறை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க.
Any scientific method involves the following general features. எனி சயின்டிஃபிக் மெத்தட் அப்படின்னா என்னது, எந்த ஒரு அறிவியல் முறைனாலும் இன்வால்வ்ஸ் அப்படின்னா என்னது, அதில் ஈடுபடுறது, கடைபிடிக்கிறது. ஜென்ரல் ஃபீச்சர்ஸ் அப்படின்னா என்னது, ஜென்ரல்னால் பொதுவானது, ஃபீச்சர்ஸ் அப்படின்னா அம்சங்கள், சிறப்பியல்புகள், இதெல்லாம் சொல்லலாம். எனி சயின்டிஃபிக் மெத்தட் இன்வால்வ்ஸ் தி ஃபாலோயிங் ஜென்ரல் ஃபீச்சர்ஸ். எந்த ஒரு அறிவியல் முறையாக இருந்தாலும் கீழ்கண்ட பொதுவான அம்சங்களை உள்ளடக்கியது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஜென்ரல் ஃபீச்சர்ஸ் என்னன்னு பார்த்துடலாமா குட்டி? ஃபஸ்ட்டு ஒன், சிஸ்டமேட்டிக் அப்சர்வேஷன். சிஸ்டமேட்டிக் அப்படின்னா என்னது, முறையாக செய்கிறது, முறைப்படுத்தப்பட்ட அப்படின்னு அர்த்தம். அப்சர்வேஷன் அப்படின்னா உற்று நோக்கிறது. சிஸ்டமேட்டிக் அப்சர்வேஷன் அப்படின்னா முறைப்படுத்தப்பட்ட உற்று நோக்கல். கண்ட்ரோல்டு எக்ஸ்பெரிமெண்டேஷன். கண்ட்ரோல்டு அப்படின்னா கட்டுப்படுத்தப்பட்ட முறையில், எக்ஸ்பெரிமெண்டேஷன் அப்படின்னா சோதனை செஞ்சு பார்க்கறது, பரிசோதனை செஞ்சு பார்க்கறது. கண்ட்ரோல்டு எக்ஸ்பெரிமெண்டேஷன் அப்படின்னா கட்டுப்படுத்தப்பட்ட முறையில் பரிசோதனை செஞ்சு பார்க்கறது. குவாலிட்டேட்டிவ் அண்டு குவான்டிடேட்டிவ் ரீசனிங். குவாலிட்டேட்டிவ் அப்படின்னா அதனோட தரம், குவான்டிடேட்டிவ் அப்படின்னா அளவீடு, ரீசனிங் அப்படின்னு என்னது, பகுப்பாய்வு செய்கிறது. இந்த இடத்துல குவாலிட்டேட்டிவ் அண்டு குவான்டிடேட்டிவ் ரீசனிங் அப்படின்னா தரமான மற்றும் அளந்தறியும் பகுப்பாய்வு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மேத்தமெட்டிக்கல் மாடலிங். என்னது, மேத்தமெட்டிக்கல் மாடலிங். மேத்தமேட்டிக்ஸ் அப்படின்னா என்னது, கணிதவியல். மாடல் அப்படின்னா மாதிரிகள். மேத்தமெட்டிக்கல் மாடலிங் அப்படின்னா கணிதவியல் மாதிரிகள், கணக்கீட்டுக்கு அளவீடு செய்கிறதுக்கு கணிதவியல் மாதிரிகளை வடிவமைச்சிருக்கிறது. ப்ரிடிக்ஷன் அண்ட் வெரிஃபிகேஷன் ஆர் ஃபால்சிஃபிகேஷன் ஆஃப் தியரிஸ். ப்ரிடிக்ஷன் அண்ட் வெரிஃபிகேஷன் ஆர் ஃபால்சிஃபிகேஷன் ஆஃப் தியரிஸ். ப்ரிடிக்ஷன் அப்படின்னா கணிக்கிறது, வெரிஃபிகேஷன் அப்படின்னா சரி பார்க்கறது, ஆர் ஃபால்சிஃபிகேஷன் ஆஃப் தியரிஸ் அப்படின்னா தவறான கோட்பாடுகளை அறிவியல் முறைப்படி கண்டுபிடிச்சி தவிர்க்கிறது. ப்ரிடிக்ஷன் அண்ட் வெரிஃபிகேஷன் ஆஃப் ஃபால்சிஃபிகேஷன் ஆஃப் தியரிஸ் அப்படின்னா கணித்தல் மற்றும் சரிபார்த்தல் அல்லது தவறான கோட்பாடுகளை அறிவியல் முறைப்படி கண்டறிஞ்சு அல்லது அறிவியல் முறையின் மூலம் கண்டறிஞ்சு அதனை தவிர்க்கிறது, அவாய்ட் பண்ணுறது. Isn't it? Yes, good. எக்ஸாம்பிள். ஜென்ரல் ஃபீச்சர்ஸ் பார்த்தோம் இல்லையா, அதுக்கு எக்ஸாம்பிள். கன்சிடர் எ மெட்டாலிக் ராட் பீயிங் ஹீட்டட். கன்சிடர்னு என்னது, கருதிக்கணும் அப்படின்னு நினச்சிக்கணும். மெட்டாலிக் ராட் அப்படின்னு என்னது, உலோகத்தண்டு. பீயிங் ஹீட்டட் அப்படின்னா என்னது, வெப்பப்படுத்துகிறதா நினச்சிக்கணும். கன்சிடர் எ மெட்டாலிக் ராட் பீயிங் ஹீட்டட். ஒரு உலோகத்தண்டு ஒரு முனையை வெப்பப்படுத்தும் போது மறுமுனையில் வெப்பம் உணரப்படும். அதைத்தான் இப்போ சொல்ல போகிறாங்க. கன்சிடர் எ மெட்டாலிக் ராட் பீயிங் ஹீட்டட் when one end of the rod is heated, heat is felt at the other end. அப்படின்னு அர்த்தம். ஒன் எண்ட் ஆஃப் தி ராட் இஸ் ஹீட்டட் அப்படின்னா அந்த மெட்டாலிக் ராடு உலோகத்தண்டோட ஒரு முனையை வந்து நம்ம சூடுபடுத்தும் போது ஹீட் இஸ் ஃபெல்ட் அட் தி அதர் எண்ட், அந்த உலோகத்தண்டோட மறுமுனையில் அந்த வெப்பம் உணரப்படும். அப்படி மெட்டாலிக் ராட்ஸ் என்ன செய்யும், ஹீட்டை கண்டக்ட் பண்ணும். மெட்டாலிக் ராட் இஸ் எ ஹீட் கண்டக்டிங் மீடியம். ஒரு உலோகத்தண்டு வந்து வெப்பத்தை கடத்தும் தன்மை கொண்டது. அதனால தான் ஒரு முனையில் அதை வெப்பப்படுத்தும் போது அந்த வெப்பம் அந்த உலோக கடத்தி வழியாக மறுமுனையை சென்றடையுது. அதனால தான் மறுமுனையில் அந்த வெப்பத்தை நம்மளால் உணர முடியுது. தி ஃபாலோயிங் கொஷின்ஸ் கேன் பி ஆஸ்க்டு ஆன் திஸ் அப்சர்வேஷன். இது ஒரு அப்சர்வேஷன். ஒரு உலோகத்தண்டோட ஒரு முனையை நம்ம சூடு பண்ணும்போது மறுமுனையில் அந்த வெப்பத்தை உணர்கிறோம். அந்த
உணர்றது வந்து எந்த அடிப்படையில் உருவாகும், அந்த நம்ம கவனிச்சோம் இல்லையா, அதிலேருந்து இந்தந்த கொஸ்டின்ஸ்லாம் உருவாகுது அப்படின்னு சொல்கிறோம். நமக்கு என்னென்ன வினாக்கள் வரணும். கண்ணே யாருக்கு பேசுகிறீங்க? எதுக்கு? ஓ சரி சரி சரி. அதுக்கெல்லாம் பயந்துக்காதீங்க, சரி பண்ணிக்கலாம். சரியா? ஏதாவது கிளாரிஃபிகேஷன் வேணும்னா இப்போ சதீஷ் சார் வந்த பிறகு கீழே போய் பார்த்துக்கலாம். சரியா? சரி. அது